ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் உச்சிப்புள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கல்கிணற்று வலசை, ஆக்கிடா வலசை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற அவரிடம் திமுக நிர்வாகிகள் பிரம்மாண்ட மாலைகள் மற்றும் வேல் வழங்கி ஆதரவு கூறினர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் வாழ்வாதாரமாக விளங்கும் மீனவர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனே தனது முதல் இலக்கு என்றார். நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே வருகிற பொழுது அவர்களை நேரடியாக அழைத்து தென்னை விவசாயிகள் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதை கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் செய்திருப்பதாக தென்னை விவசாய சங்கத்தின் நிர்வாகிகளை சந்திக்கிற பொழுது ராமநாதபுரம் வந்திருக்கும் பொழுது உறுதியளித்தார்கள். மிக விரைவில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு அமைகிற பொழுது கண்டிப்பாக அமைத்துக் கொடுப்பார். நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரேரித்தமா தேர்தல் அறிக்கிற ஒரு 5-6 கோரிக்கை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவற்றில் குறிப்பாக மீன் பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டங்கள் வந்திருக்கிறார். அவைகளையும் மக்களிடத்தில் சொல்லி நான் வாக்கு செய்திருக்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.